கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் 18வது சூரே கஹஃப்ல மீதி இருந்த பாகத்தை ஓதி முடித்து 19வது சூரே மரியம் ஓதி முடித்தோம். 20வது சூரே தாஹா ஓதி முடித்தோம். 21வது சூரே அன்பியா ஆரம்பித்துள்ளோம். பயான் கேட்குறதுக்கு முன்னால் நம்மள்கிட்ட எந்த தப்பு இருக்கிறதோ, எங்கள்கிட்ட எந்த தப்பு இருக்கிறதோ அந்த தவறுகள் இந்த பயான் மூலமாக எனக்கு தெரிஞ்சிச்சின்னா ரொம்ப நல்லா இருக்கும். கேட்டதுக்கு பிறகு என்னுடைய தவறுகள் தெரிந்ததுக்கு பிறகு அந்த தவறுகளை நான் மாற்றணும். அதே மாதிரி நல்ல விஷயங்களை நான் கேட்டால் அந்த நல்ல விஷயங்கள் என்கிட்ட இல்லைன்னு சொன்னால் அந்த நல்ல விஷயங்கள் என்னிடத்தில் நான் கொண்டு வரணும்னு சொல்லி நீயத்தோடு உட்காரணும். வெறும் இன்ஃபர்மேஷன் கேட்குறதுக்காக, செய்திகள் கேட்குறதுக்காக இல்லை. குரான் நாம் வரலாறு என்ன நடந்ததுன்னு சொல்கிறதுக்காக இல்லை. அந்த வரலாறு கேட்டு அதிலிருந்து நமக்கு என்ன பாடம் கிடைக்கிறதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி ஒரு வரலாறை நம்ம பார்க்க போகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்டேந்து தப்பி வந்ததுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர்கள் ஃபிரௌன் தொடுத்துட்டு வந்தான், பின்னால் ஓடி வந்தான். கடல் வந்துச்சு, தெரியும் இல்லை? மூசா அலைஹிஸ்ஸலாம் மாட்டிக்கிட்டாங்க. அப்போது அவங்களுடைய கூட்டத்தினர்கள் சொன்னாங்க, நம்ம மாட்டிக்கிட்டோம், எதுவுமே ஆகாது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், என் கூட என்னுடைய ரட்சகன் இருக்கிறான், அவன் காப்பாற்றுவான். அதே மாதிரி அவருடைய கைத்தடியால் அடித்தாங்க. 12 பாதங்கள் அதில் பாதைகள் வந்துச்சு, அதில் தப்பிச்சிட்டாங்க. ஃபிரௌன் மூழ்கிட்டான். அந்த காட்சியை பார்த்தாங்க. அந்த மாதிரி அற்புதங்கள் நாம் பார்க்கல, அவங்க கண்ணால் பார்த்தாங்க அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வருதுன்னு சொல்லி. இருந்து கூட வர்ற நேரத்தில் அவங்க பார்த்தாங்க சில பேர் சிலைகளை வச்சு வணங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது பிறகு சொல்கிறாங்க, யா மூசா ஜஅல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா. மூசா, அவங்களுக்கு எத்தனை சிலைகள் இருக்குது, நமக்கும் ஒரு சிலை பண்ணி கொடுங்களேன், நாமும் அந்த சிலைக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு அல்லாஹ் எப்படி வணங்க சொன்னானோ அப்படி வணங்குறதுக்கு மனசு இல்லை. இவங்க இஷ்டப்படி என்ன வணங்கணுமோ அப்படி வணங்கணும், எங்களுக்கு ஒரு சிலை கொடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், புத்தி இல்லையா? இப்போ தானே பார்த்தீங்க ஃபிரௌனோட நிலைமை என்ன ஆயிடுச்சு. அவங்க மனசில் அந்த ஆசை இருந்தது. இப்போ வந்ததுக்கு பிறகு சொன்னாங்க, நபியே, நமக்கு அல்லாஹ்ட்டேந்து என்ன சட்டங்கள், எப்படி தொழுவணும், எப்படி வாழணும், எது செய்யக்கூடாது, எது செய்யணும்னு சொல்லி சட்டங்கள் அல்லாஹ் புறத்திலிருந்து வந்துச்சின்னு சொன்னால் நல்லா இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார், அல்லாஹ் சட்டங்கள் வேணும். அல்லாஹ் சொன்னால், வாங்க தூர் மலையில் வாங்க, நான் உங்களுக்கு என்னுடைய வேதம் தௌராத்து கொடுக்குறேன். அப்போ கூட 70 தலைவர்கள், அந்த கூட்டத்தினர்கள்லேருந்து 70 தலைவர்களுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் போனார். அப்போ அல்லாஹ் தாலா சொன்னால், 40 நாள் 30 நாள் நீங்கள் நோன்பு வச்சுக்கிட்டு இபாதத் பண்ணிட்டு இருங்க, 30 நாள் ஆனதுக்கு பிறகு சந்திக்கலான்னு சொன்னார். 30 நாள் ஆனதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாரு. போகிற நேரத்தில் 30 நாள் நோன்பு வச்சதின் காரணமாக வாயிலேருந்து நோன்புடைய நாட்டம் வந்தது. அப்போ அவர் என்ன பண்ணார், பல் தேய்ச்சி மிஸ்வாக் பண்ணிக்கிட்டு அல்லாஹ்ட்ட போனார். அல்லாஹ் கேட்டா, எதுக்கு பல் தேய்ச்சிங்க? இல்லை, உன்ட்ட வரணும்னா பல்ல வாசனை வரக்கூடாது இல்லை, வாடை வரக்கூடாது இல்லை. அப்போ சொன்னா, அல்லாஹ், நோன்பு வைத்தவனுடைய வாயால் வருகின்ற வாடை கஸ்தூரியை விட எனக்கு பிரியமானது. இன்னும் 10 நாள் போய் நோன்பு வச்சுட்டு வாங்க. நோன்பு வச்சுட்டு போனார். போகிற நேரத்தில் அவருடைய கூட்டத்தினரை விட்டுட்டு வேகமாக போயிட்டார். அல்லாஹ் கேட்குறான், ஒமா அஜலக அன் கௌமிக யா மூசா, உங்களுடைய கூட்டத்தினர்களை விட்டு விரைவாக வர்றதுக்கு எது உங்களுக்கு ஆக்கியது? அப்போ சொன்னார், ஒமா அஜலக அன் கௌமிக யா மூசா காலஹும் உலாயி அலா அசரி வா அஜில் து இலைக்க ரப்பில் இத்தரதா. அவங்க பின்னால் வந்துட்டு இருக்காங்க, நான் ஏன் விரைவாக வந்தேன்னு சொன்னால் உன்னுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக. அப்போ அல்லாஹ் தாலா சொன்னா, ஃபைன்னா கத் ஃபதன்னா கௌமக மின் பாதிகா வ அதல்லஹுமுஸ் சாமிரியு. நீங்கள் வந்ததுக்கு பிறகு நாம் உங்கள் கூட்டத்தினருக்கு ஒரு சோதனையை வைத்தோம். சோதனை வைத்ததுக்கு பிறகு வ அதல்லஹுமுஸ் சாமிரியு, சாமிரி அவங்களுக்கு வழி கெடுத்துட்டான். கவனமாக பாருங்கள், சோதனை வந்தாதான் நாம் உண்மையாக அல்லாஹ்வுக்கு நம்புகிறோமா, அல்லாஹ்வுக்காக வாழறோமா இல்லையான்னு சொல்லி சோதனைக்கு பிறகு தான் தெரியும். நல்லா எல்லாமே பணம் கரெக்டாக வந்துட்டு இருக்குது, சேலரி கரெக்டாக வந்துட்டு இருக்குது, வீடு கரெக்டாக இருக்குது, பசங்களுடைய ஆரோக்கியமாக வாழ்கிறாங்கன்னு சொன்னால்
நாம் அல்லாஹ் எப்படி நமக்கு வாழ்க்கை கொடுக்குறானோ அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி இல்லை. பிரச்சனைகள் வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் யார் அல்லாவை நம்பி வாழலாம், யார் பணத்தை நம்பி வாழ்கிறான்னு சொல்லி. சில பேர் சொல்லுவாங்க, நான் கெட்டவனாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரலையே, நான் நல்லவனாக ஆனதுக்கு பிறகு தானே பிரச்சனை வருது. நல்லவனாக ஆனதுக்கு பிறகு தான் யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட் த எக்ஸாம். நீட் எக்ஸாம் எழுதணும்னு சொன்னால் வி நீட் சம் எலிஜிபிலிட்டினும், அவனுக்கு தகுதி வந்தால் தானே அல்லாஹ் தாலா அந்த எக்ஸாமில் உட்கார வைப்பான். அப்போ நல்லவனாக ஆகணும்னு சொல்லி யார் நினைக்கிறாங்களோ, யார் எந்த அளவுக்கு அந்தஸ்துகள் அல்லாஹ் இடத்துல தேடுறாங்களோ அந்த அளவுக்கு அந்தஸ்து பெறுவதற்காக அந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா கஷ்டமான சோதனைகளை வைப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசுகிறதுக்கு போயிட்டு இருந்தார். அப்போ ஒருத்தர் வந்து கேட்டார், மூசாவே எனக்கு சொர்க்கத்தில் பெரிய அந்தஸ்து வேணும், ஒரு ரிவாயத்தில் உங்கள் கூட நான் இருக்கணும், அந்த அந்தஸ்து எனக்கு வேணும், எனக்கு ஆசை இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னார். அந்த நபர் வந்து அந்த மாதிரி கேட்குறாரல்லா, கொடுத்துட்றல்லா. அப்படியா, உங்கள் துவாவா அது? ஆமாம். சரி, கொடுத்துட்டேன். போய் பார்த்தா அவருக்கு இந்த காட்டு விலங்குகள் வந்து கடித்து சின்ன பின்ன ஆக்கி சாப்பிட்டு துண்டு துண்டு ஆக்கி போட்டிருக்காங்க உடலை. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், யா அல்லாஹ், நான் உங்களுக்கு அந்தஸ்து கொடுக்க சொன்னேன், இந்த மாதிரி ஆக்கிட்டியே. அப்போ சொன்னார் அல்லாஹ், அவர் கேட்ட அந்தஸ்து அவர் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தாலும் அவருடைய நன்மைகளை வைத்து அந்த அந்தஸ்து கிடைத்திருக்காது. அவருக்கு இந்த சோதனையை கொடுத்து நான் அவருடைய அந்தஸ்தை உயர்த்திட்டேன். எந்த அளவுக்கு சோதனை கடுமையாக இருக்கிறதோ, சோதனை வந்ததுக்கு பிறகு நாம் அல்லாஹ்வை விடலையோ, வெற்றி அது. கஷ்டங்கள் இருக்கு, டயாலிசிஸ் நடந்துட்டு இருக்கு, சுகர் ஹையா இருக்கு, இன்சுலின் போட்டுட்டு இருக்கிறோம், போடுற நேரத்திலையும் நாம் அல்லாஹ்வை விடலைன்னு சொன்னால் நாம் முன்னேற்றத்தின் பாதையில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அதான் நல்ல வாழ்க்கை, அதான் நல்ல வாழ்க்கை. சரி, இவங்களுக்கு சோதனை வந்துச்சு. சோதனைன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மூத்த சகோதரர் வந்து ஏன் இல்லாத நேரத்தில் நீங்கள் என்னுடைய ஹலீஃபாவாக இருங்கன்னு சொல்லிட்டு போனார். இவங்க வர்ற நேரத்தில் ஃபிரௌனுடைய கூட்டத்தினர்கள்டேருந்து என்னது நகைகள் எல்லாம், தங்க நகைகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போ சாமிரி சொன்னால், இந்த தங்க நகைகள் எல்லாமே யூஸ் ஆகாமல் இருக்குல்ல, அந்த தங்க நகைகள் எல்லாம் எனக்கு கொடுங்க. எதுக்கு? போடுங்க. எல்லாமே எடுத்து போட்டாங்க. சாமிரிட்ட இருந்தது கூட எடுத்து போட்டான். போட்டு நெருப்பில் அது மெல்ட் பண்ணி ஒரு காளை கன்று, கண்ணுக்குட்டி சொல்லுவாங்களா, ஆக்கிட்டான். தங்க கண்ணுக்குட்டி எங்கே இருக்குது தெரியுதா? தங்கத்தில் தான் ஆக்குவாங்க எப்போவுமே. ஆக்கிட்டான். ஆக்கிட்டு அவனுக்கு ஒரு திறமை இருந்தது. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமே பார்ப்பான். ஏன்னா ஜிப்ரைல்னால் அவருக்கு வளர்த்தாங்க. இவன் சாமிரி அனாதையாக இருந்தான். இவன் பிறந்ததுக்கு பிறகு அம்மா அப்பா இறந்துட்டாங்க, யாருமே இல்லை, குழந்தை. அப்போ ஜிப்ரைல் வந்து வளர்த்தார் சொல்லி தஃப்சீரில் இருக்குது. இப்போ இவன் ஜிப்ரையிலோடைய ஒட்டகத்தை ஜிப்ரையிலோடைய குதிரையை பார்த்தான், வாழ்க்கை கொடுக்கக்கூடிய குதிரை. அந்த குதிரை எங்கே பாதம் வச்சதோ அங்கேருந்து மண் எடுத்துக்கிட்டான். எடுத்துகிட்டு போய் அந்த கண்ணுக்குட்டி இருக்குல்ல, கண்ணுக்குட்டி தானே சொல்லுவாங்க, அதில் வாயில் வச்சுட்டான். இப்போ எல்லாத்துக்கும் கூப்பிட்டான், ஹாதா இலாஹுக்கும், இதான் உங்களுடைய கடவுள், வ இலாஹு மூசா, இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கடவுள். ஃபனசியா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மறந்துட்டு அங்கே போயிட்டாரு. சரி, என்ன ஆதாரம்? சத்தம் வருது பாருங்க, ஓ மாடு கத்துற மாதிரி கத்துது அது. இவங்க பார்த்த உடனே ஆமாம் இதான் கடவுள் சொல்லி உட்கார்ந்துட்டாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வந்தார், அறிவில்லையா, பேசாது, எதுவுமே கொடுக்காது, இதுக்கு போய் நீங்கள் வணங்குறீங்களே, அதெல்லாம் நம்ப முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வரட்டும், உங்கள் பேச்சு நாம் கேட்கணுமா? நீங்கள் 20 ரக்காத் தொழுவ சொன்னால் நம்ம தொழுவணுமா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார் அதான் நம்ம செய்வோம். ஹலீஃபா நான் உமர், நான் ஹலீஃபா பேச்செல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். புரியுதா? ஹலீஃபா இல்லை அவர், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டார் இல்லை, இத்தபிஉ பாதி அபூபக்கர் வ உமர், எனக்கு பிறகு அபூபக்கர் உமருடைய பேச்சு கேளுங்கன்னு சொன்னதுனாலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தராவி ஆரம்பிச்சாரு. இப்போ என்ன அந்த கேள்வி? இல்லை, மூசா வரட்டும், ரசூலுல்லாஹ் வணங்கிட்டே இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத் எடுத்துட்டு வர்றாரு இவங்களுக்காக.
தௌராத் எடுத்துகிட்டு வர்ற நேரத்தில் பார்த்தாரு, சமுதாயம் காலை கன்றுக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு பூம் 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 பண்ணிகிட்ருக்கு. கோபமாக அந்த தௌராத்துக்கு கீழே போட்டார். தௌராத்துக்கு அவமரியாதை செய்யணும்னு சொல்லல, நபி தன்னுடைய உம்மத்துக்கு எப்படி நேசிப்பாரோ 70 தாய்களாலும் நேசிக்க முடியாது. அந்த மாதிரி நபி உம்மத்து சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்கோம். கேட்டார், என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? இது போய் கடவுளா? பைத்தியமா நீங்கள்? கடவுள் இந்த மாதிரி இருக்குமா? அப்போ புத்தி வந்துச்சு. ஹாரூன்கிட்ட கேட்டார். ஹாரூன் தாடி பிடிச்சிக்கிட்டார். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தாடியும் முடி பிடிச்சிக்கிட்டு, ஏன் நீங்கள் அவங்களுக்கு தடுக்கலை? அவங்க வணங்கிட்டு இருக்க நேரத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், ஏ தாயின் மகனே, மற்றவர்கள் எனக்கு குறை, எதிரிகள் எனக்கு குறை சொல்கிற மாதிரி பண்ணாதீங்க. நான் ஏன் அவங்களுக்கு தடுக்கலைன்னு சொன்னால் பிரிவு ஆகிடும். நீங்கள் கேட்பீங்க, ஏன் பிரிச்சிட்டிங்க, என் உம்மத்தை ஏன் பிரிச்சிட்டிங்கன்னு சொல்லி கேட்பீங்க. அதனால நான் அமைதியாக இருந்துட்டேன். எல்லாத்துக்கும் புரிய வச்சதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் சாமிரி, பேர் என்ன நல்லா இருக்குல்ல, சில பேர் கேட்பாங்க சார் லேட்டஸ்ட் நேம் கொடுங்க சார். அப்துல் ரஹ்மான், ஓல்டு சார். அப்துல்லா, என்ன சார் லேட்டஸ்ட்? சாமிரி, சூப்பர். அந்த சாமிரியை கூப்பிட்டாங்க. இந்த சாமிரி யார் சொன்னால், சிலர் சொல்கிறாங்க இவன் பசுமாடை, பசு எங்கேருந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன், மொட்டை அடிச்சுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு, பசுமாடை வணங்கக்கூடிய கூட்டத்திலிருந்து ஒருத்தன் இவன் முஸ்லீம் ஆயிட்டான். ஆனால் அந்த பசுமாட்டுடைய அன்பு அப்படியே இருக்குது உள்ளத்தில். சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இவன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம்தான், ஆனால் இவனுக்கு திமிரு, ஏதாவது எல்லாத்துக்கும் ஃபசாத் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கிறது பார்க்க முடியாது. அப்போ சாமிரியை கூப்பிட்டாங்க. ஹாலையா என்ன ஆயிடுச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணேன்? சவ்வலத் லீ நஃப்சி, என்னுடைய மனம் எனக்கு இவ்வாறு செய்ய சொன்னது, அதனால நான் செஞ்சிட்டேன். அப்புறமா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், இத்ஹப் ஃபைன்னலக ஃபில் ஹயாத்தி அன் தகூல லா மிஸ்ஸாஸ். உனக்கு எப்படி வாழ்க்கை கிடைக்கும் தெரியுமா? வாழ்க்கை ஃபுல்லாக நீ லா மிஸ்ஸாஸ், லா மிஸ்ஸாஸ், நோ டச், நோ டச், தொடாதீங்க தொடாதீங்கன்னு சொல்லுவான். ஏன்னா இவனுக்கு தொட்ட உடனே இவனுக்கு வலிக்கும். யாருமே பக்கத்தில் வராதிங்க, யாருமே பக்கத்தில் வராதிங்க. எவ்வளோ நாள் வாழ்ந்தாலும் இப்படி தான் வாழ்ந்தான். அப்புறமா உனக்கு மறுமையில் வேறு தண்டனை இருக்குது. இப்போ நீ எதை நீங்கள் வணங்குனீங்களோ அது நான் எரித்து கடலில் தூக்கி வீசிடுவேன்னு சொல்லி கடலில் தூக்கி வீசிட்டாரு. இந்த கதை சொல்கிறதுக்காக குர்ஆன் வந்தது. நாம் இந்த கதை கேட்டதுக்கு பிறகு நாம் கூட சில விஷயத்தில் சாமிரியாக இருக்கிறோம். சில விஷயங்களில் சாமிரிக்கு தெரியும் அல்லாஹ் கடவுள், தெரிஞ்சு கூட இந்த சேட்டை பண்ணா இல்லை. நமக்கு கூட தெரியும் அல்லாஹ் கடவுள். ரமதானுக்கு முன்னாலே ஒவ்வொரு பாவம் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் பாருங்க. இருந்தா எந்த பாவம், ஆடு மாடு கழுதை எது பின்னால் நம்ம போயிட்டு இருந்தோமோ, எந்த பாவம், அந்த பாவத்தை நாம் விடணும். விடலைன்னு சொன்னால் நாம் கூட சாமிரி மாதிரி ஆயிடுவோம். இன்னொரு விஷயம் என்னங்க, நாம் உள்ளத்தால் ஈமான் இல்லாமல் இருந்தால், வெறும் வாய் பேச்சா ஈமான் இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் ஒரு சோதனை கொண்டு நிரூபிச்சிருவான், இவன் உண்மையான மோமின் இல்லை. அந்த சோதனை வர்றதுக்கு முன்னால் மனசால நாம் மோமின் ஆகணும். எதுவுமே வாய் பேச்சு இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்ன, மனம் போன போக்கில் போயிட்டே இருக்கக்கூடாது. மை லைஃப் மை சொல்லுங்க, மை லைஃப் மை ரூல்ஸ் வேண்டாம். மை லைஃப் அல்லாஹ்ஸ் ரூல். எது எல்லாம் என்னுடைய மனப்படி நான் வாழ முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் கட்டளை இடலை. நீ பிரியாணி சாப்பிட்டுட்டு போ, சிக்கன் சாப்பிடு, மட்டன் சாப்பிடு, பீஃப் சாப்பிடு, ஏதாவது சாப்பிடு. சஹரில் எது நாம் செஞ்சால் நமக்கு தீங்கு இருக்கிறதோ அங்கே தான் அல்லாஹ் சொல்லலாம் இது மட்டும் பண்ணாத. புரியுதாங்க? அப்போது நாம் நம்ம மனப்படி வாழக்கூடாது. குறிப்பாக மார்க்க விஷயத்தில் நான் சொல்லி கொண்டு வரக்கூடாது. நான் வசீம் ஹசரத், நான் ஒரு சட்டத்தை சொல்லிட்டேன், இப்போ அந்த சட்டம் தப்புன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு பிறகும் நான் தப்பு சொல்லிட்டேன்னு சொன்னால் மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? 10 வருஷமாக இவர் இந்த சட்டம் தப்பாக சொல்லியிருக்கிறாரேன்னு சொல்லி நான் சொல்லி வரக்கூடாது. ஆமாப்பா தப்பாக சொல்லிட்டேன், 20 வருஷமாக ஒரு சட்டம் நான் தப்பாக சொல்லிட்டேன். அறிவில்லையா? அறிவில்லை தான்.
என்னுடைய இமேஜ் குப்பை தொட்டியில் போகட்டும், ஆனால் மார்க்க சட்டங்கள் மாறக்கூடாது. மார்க்கம் என்று வந்தால் அங்கே நம்முடைய மனம், நம்முடைய ஈகோ, நம்முடைய பர்சனல் லீடர்ஷிப் உடைய ஆசை இருக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்குங்க, லீடர்ஷிப் உடைய. சாமிரிக்கு இன்னொரு பிரச்சனை என்ன இருந்தது? மூசா தௌராத்தை காமிச்சு, அல்லாவை காமிச்சு மக்கள் பின்பற்றுறாங்க. நான் இந்த மாடை காமிச்சு மக்கள் என் பின்னாலே வரணும்னு சொல்லி யாருக்கெல்லாம் லீடர் ஆகிற ஆசை இருக்கிறதோ சாமிரியாக போயிடுவோம். 10 பேர் என் கூட இருக்கணும், சலாம் 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 சொல்லணும், பெருமையாக சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு போனால் சலாம் हाजियार कितने जने सलाम बोले मालूम मुझे, ये बीमारी है, लूस மென்டல் எதுவுமே கிடைக்காதுங்க. நமக்கு எத்தனை பேர் வந்து முசாஃபா தர்றாங்க, இதனால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நான் காலையில் ட்ரெயினில் உட்காந்து பீச் ஸ்டேஷனில் வண்டலூருக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதாச்சும் எனக்கு சாப்பாடு, அது எதுவுமே பிரயோஜனம் இல்லைங்க. அந்த நபர்கள் துவா பண்ணாங்கன்னா அந்த துவாவில் எனக்கு இருக்குது. துவா யார் வேணாலும் வாங்கலாமே, ஹசரத் இருந்தால் தான் துவா வாங்க முடியுமா? மரியாதை யாருக்கு மரியாதை கிடைக்கிறது அவர் தான் துவா வாங்க முடியுமா? இல்லையே. துவா வாங்குறதுக்கு வீட்டுக்கு போகிற வரைக்கும் 10 பேர்கிட்ட துவா வாங்கலாமே. அப்போ என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம வந்தால் மக்கள் சலாம் சொன்னோம், முசாஃபா பண்ணால் எதுவுமே கிடைக்காது, 5 பைசா பிரயோஜனம் இல்லை. நான் என் வாழ்க்கை நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சுட்டு நான் வாழணும். லீடராக இருக்கணும், பதவி ஆசை, லீடராகிற ஆசை, நான் நினைக்கிறது நான் செய்யணும், இதெல்லாம் நம்ம பண்ணோன்னு சொன்னால் சாமிரியாக மாறிடும். நான் என் வாழ்க்கையில் எனக்குன்னு சொல்லி எந்த ஆசையும் இல்லை, அல்லாவும் அவனுடைய தூதர் சொல்கிறபடி நான் வாழ்ந்தேன்னு சொன்னால், நான் ஆசைப்பட்டு என்னுடைய வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கிறோமோ அதை விட அழகான வாழ்க்கை அல்லாஹ் உடைய பர்க்கத்தால் நமக்கு கிடைக்கும். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு